பவித்ரா, புதுச்சேரியில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வருகின்றனர். இதுல கலர், அதாவது ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாயில் மட்டும் விஷ நிறமிகள் இருப்பது தெரிய வந்தது. இது இந்த எதற்கு பயன்படுத்தப்பட ஊதுபத்தி மற்றும் தீப்பெட்டி வண்ணத்திற்காக தொழிற்சாலைகள் இந்த நிறமூட்டி பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை 20 வடமாநில தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பண்டுபடுத்தப்பட்டது. 10 தொழிலாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 20 பேரையும் மட்டும் கண்டறியப்பட்டு 10 பேர் கண்டறியப்பட்ட பிறகு அவர்களை கூட்டு ஆலோசனை செய்யப்பட்டு அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டு அதன் பிறகுதான் பஞ்சு மிட்டாயை விற்க வேண்டும் என்று புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக இந்த பொதுமக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரும் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட வேண்டாம் என்றும் அவங்க விற்பனை செய்யக்கூடாது என்றும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நேற்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இது பொதுமக்கள் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய்கள் நிறைமுட்டைகள் வாங்கி கொடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சான்றிதழ் பெறப்பட்ட பிறகுதான் பஞ்சு மிட்டாய்கள் விற்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவு நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார்கள். பவித்ரா.